வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்றைய சிந்தனை தொடர் வாழ்க்கை ஒரு கண்ணாடி. இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இதை ஒவ்வொருத்தட்டையும் கேட்கச்சில தான் நிறைய புரிதல்கள் நம்மளுக்கு வரும். ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், எப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வாழ்க்கையே போர் அடிக்கு சார் அப்படிமா. இன்னொருத்தன்ட்ட கேட்டோம்னா, ஏதோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோம்ல சார், வாழ்ந்து தானே சார் ஆகணும் அப்படிமா. இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டோம்னா, சார் இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போகணும் சார் அப்படிமா. இன்னொருத்தண்ட கேட்டோம்னா, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சார் அப்படிமா. ஸோ ஒவ்வொருத்தருடைய புரிதலும் வாழ்க்கையை பற்றி வெவ்வேறு கோணங்களில் இருக்கும். அப்போ இப்படித்தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எப்படியும் வாழலாம்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் வாழணுங்கிற வாழ்க்கையில் ஒரு வரைமுறை, ஒரு திட்டமிடுதல், ஒரு குறிக்கோள், இது அனைத்துமே இப்படித்தான் வாழணுங்கிற வாழ்க்கையில் இருக்கும். அவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கான ஒரு திட்டமிடுதலோட, ஒரு புரிதலோட, வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சு செயல்படக்கூடியவங்க இப்படித்தான் வாழணுங்கிற வாழ்க்கையில் போடுவாங்க. எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறவங்க இருக்கிற வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் சார் அவ்வளோதான் அப்படிங்கிறது வாழ்க்கையோட புரிதல் இல்லாமலே இப்படித்தான் வாழணுங்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ரோட்டில் பயணம் பண்ணுறோம், அப்போ நம்ம போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஸோ அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போச்சுல சின்ன சின்ன டிராஃபிக் ஜாம் வரும், அதெல்லாம் கடந்து நம்ம எல்லையை அடைஞ்சிருவோம் நம்ம போக வேண்டிய வழியில். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் போய்கிட்டே இருப்போம். இதே இது ஒன்வேல நம்ம எப்படினாலும் போகலான்னு நினச்சிட்டு ஒன்வேல போனோம்னா, வரக்கூடியவன் அடித்து தூக்கி போட்டுருவோம் நம்மளை. ஸோ வாழ்க்கையில் நம்ம எதிர்மறையாக போனோம்னா அந்த வாழ்க்கையை நம்மளை தூக்கி புரட்டி போட்டுரும். அதனால் வாழ்க்கை எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வாழ்க்கை ஒரு கண்ணாடி அப்படின்னா, இந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியினுடைய இதை தெளிவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்ணாடி எந்த விதமான தெளிவாக கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய தோற்றம் அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிக்கும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு பிரதிபலித்து காட்டும். அப்போது வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய குணங்கள், இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அந்த வாழ்க்கை அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிக்கும். இதே வாழ்க்கை அந்த கண்ணாடியில் கொஞ்சம் அழுக்கு எங்கேயாவது ஃபார்ம் ஆகி அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த தோற்றங்கள் விகாரமாக தெரியும். அழுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளுடைய தோற்றங்கள் தெரியாது. அதை மறுபடியும் சுத்தப்படுத்தி நம்ம பார்த்தோம்னா மறுபடியும் அதுக்கான தெளிவான தோற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை அப்போவே சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். இதே ஒரு மக்கி போன கண்ணாடி, அந்த கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்த்தோம்னா எந்த விதமான இதுவுமே தெரியாது. அந்த கண்ணாடி ஏற்கனவே மக்கி போச்சு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மக்கி போச்சுன்னா திரும்பி நம்ம என்ன தான் சரி கட்டினாலும் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு திரும்பி பயனளிக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா, அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்க உடஞ்ச கண்ணாடியில் நம்மளுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது பல கோணங்களில் நம்மளுடைய உருவங்கள் தெரியும். அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது நமக்கு உடஞ்சி போயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கையை மறுபடியும் நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. பல கோணங்களில் நம்மளுடைய வாழ்க்கை பல வழிகளில் மாறி தவறான வழிக்கு நம்மளை கொண்டு போய் வழி நடத்திடும். ஸோ அதனால் மக்களே, வாழ்க்கையை நம்ம கடவுள் ஒரு அருமையான வாழ்க்கையை நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்றது கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒரு புரிதலோட, ஒரு நல்ல சிந்தனையோட, நல்ல நற்குணங்களோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதும் அந்த வாழ்க்கையை சீரழிஞ்சு போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம தான். என் வாழ்க்கை அவனால் போயிடுச்சு, என் வாழ்க்கை இவனால் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத, யாரையும் குற்றம் குறை சொல்கிறத விட, அந்த வாழ்க்கை உன் கையில். அதை நீ எப்படி பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ பொக்கிஷமாக எடுத்து செல்கிறாயோ அதற்கு தகுந்த மணிக்கு வரும். நம்ம யாரையும் குறை சொல்லி என் வாழ்க்கையில் அவங்க தான் எனக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க, அதனால தான் என் வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத விட, எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்துவதும் அதை தவறுதலாக பயன்படுத்துவதும் அவரவர் கையில் தான் இருக்கிறதை தவிர இதுக்கு மற்ற யாரும் பொறுப்பேற்க முடியாது என்ற சிந்தனையுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.